கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். வத்தலகுண்டு கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். இன்றைக்கு ஆவிக்குள்ளான சத்தியத்தை கேட்கும்படியாய் தொலைக்காட்சிக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆவிக்குள்ளான சத்தியத்தை பகிர்ந்து கொடுக்கும்படியாக நம்மத்திலே வருகை தந்திருக்கிறேன். த வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் மேக்சினுடைய எடிட்டரும் வத்தலகுண்டு கிறிஸ்துவின் சபையின் ஊழியருமாக இருக்கிற சகோதரர் அர்ஜுனையா அவர்கள் இன்றைக்கு நமக்கு தேவ செய்தி கொடுப்பார். கேட்டு நாம் ஆசீர்வாதம் பெறுவோம். உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்தி வேளையில் சத்தியத்தை வாங்கு, பை த ட்ரூத். சத்தியத்தை நாம் வாங்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாம் எதையோ நாம் வாங்குகின்றோம் நம்முடைய தேவைகளுக்காக. சத்தியத்தை நாம் வாங்கும்போது அந்த சத்தியம் நம்மை வழிநடத்தும். சத்தியத்தை வாங்குவதற்காக நம்முடைய பிரயாசமானது இருக்க வேண்டும். நீதிமொழிகள் புஸ்தகம் 23வது அதிகாரம் 23வது வசனம், சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே, அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. பை த ட்ரூத் அண்ட் செல் இட் நாட், ஆல்சோ விஸ்டம் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நாம் சத்தியத்தை வாங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை ஒருபோதும் விற்பனை செய்யக்கூடாது. சத்தியம் என்பது பரத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சத்தியபரராக இருக்கிறார். அவருடைய வசனம் சத்தியமாக இருக்கிறது. அந்த சத்தியத்தை நாம் வாங்கும்போது அது நம்மை சகல சத்தியத்திற்குள்ளாக வழிநடத்தும். அன்பானவர்களே, இந்த சத்தியத்தை நீங்கள் வாங்கியிருக்கின்றீர்களா? நாம் வாங்கியிருக்கிற பொருட்கள் நம்மை ரட்சிப்பதில்லை. அது உலகத்தோடு கூட முடிந்து போய்விடும். ஆனால் சத்தியம் பரத்திலிருந்து வந்தது. அது நம்மை பரத்திற்கு அழைத்து செல்லும். சகல நல்வழியிலும் நம்மை வழிநடத்தும். நமக்கு ஆலோசனை கொடுக்கும். சத்தியம் நம்மை நேசிக்கிறது. அது உற்ற ஒரு நண்பனாக நமக்கு இருக்கின்றது. எனவே நாம் சத்தியத்தை முதலாவது வாங்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 45-46 வசனங்களில், மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அழகான ஊமைகள் மூலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்திலே நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது பரலோக ராஜ்யம். நல்ல முத்தை ஒரு வியாபாரி பார்க்கும்போது அதை எப்படியாவது வாங்க வேண்டும். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கூட அந்த முத்தை வாங்க வேண்டும். ஏனென்றால் அது விலையேற பெற்றது என்று சொல்லி அந்த முத்தை கண்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அன்பானவர்களே, சத்தியத்தை நாம் அந்த விதமாக வாங்க வேண்டும். சத்தியம் நமக்கு தேவை. சத்தியம் இல்லை என்றால் நாம் இந்த உலகத்திலே பாவத்திலே வீழ்ந்து போய் கிடப்போம். பாவம் நம்மை பாதாளத்திற்கு கொண்டு செல்லும். சத்தியம் நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளாக கொண்டு செல்லும். சத்தியத்தை நாம் வாங்கும்போது சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். வாழ்நாளெல்லாம் உண்மை உள்ளவர்களாக நாம்
ஜீவனம் பண்ணும்படியாக அது நம்மை வழிநடத்தும். எனவே சத்தியத்தை வாங்குவதற்கு பிரயாசம் கொள்ளுங்கள். யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். Sanctify them through thy truth. Thy word is truth. எது சத்தியம்? வேத வசனமே சத்தியம். நம்முடைய ஆண்டவர் சத்தியபரர். சத்தியம்தான் நம்மை பரிசுத்தமாக்க முடியும். நம்மை நாமே கழுவ முடியாது. அன்பான சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த வேதம் நம்மை கழுவக்கூடியதாக இருக்கிறது. அது சத்தியம் நிறைந்த புத்தகமாக இருக்கிறது. வேதமே சத்தியம் என்று பார்க்கிறோம். இந்த சத்தியத்தை விலை கொடுத்து வாங்கின ஒரு சகோதரனை பற்றி நாம் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள். நான் 8ஆம் நாளில் விருத்தி சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன், ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார். பிலிப்பிய சபையாருக்கு இந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். நியாய பிரமாணத்தின்படியாக 8ஆம் நாளிலே அவர் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர். பிள்ளைகள் பிறந்தவுடனே 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்வார்கள். அந்தபடியாக இவர் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர். இஸ்ரவேல் வம்சத்தை சார்ந்தவர். அந்த இஸ்ரவேல் வம்சத்திலே பென்யமீன் கோத்திரத்திலே பிறந்தவர். எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல சதுசேயர் என்று சொல்லவில்லை. பரிசேயர் உயிர்த்தெழுதலும் தேவதூதனும் ஆவியும் உண்டு என்று நம்பக்கூடியவர்கள். ஆனால் சதுசேயர்களோ இவ்விரண்டும் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள். எனவே பரிசேயன் என்று சொல்லுகிறார். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்தின் போதனையின்படியாக இருந்தபடினாலே நிருபங்களை கேட்டு வாங்கி முதல் நூற்றாண்டிலே கர்த்தருடைய சபைக்கு விரோதமாக இருந்தவன். எனவே பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் என்று சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படியே குற்றம் சாட்டப்படாதவன், யாருமே குற்றம் சாட்டிவிடவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஜென்வல் பேர்சனாக அவர் நடந்திருக்கிறார். ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். இவ்வளவு ஒரு சிறப்பான காரியங்களை கற்றுக்கொண்ட இவர் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறார். ஏனென்றால் சத்தியத்தை வாங்க வேண்டும், அதற்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவை நாம் அறிய வேண்டும் என்றால் நாம் சத்தியத்தை முதலாவது வாங்க வேண்டும். நம்முடைய பாரம்பரியங்கள் ஒருபோதும் நம்மை ரட்சிக்காது. அப்போஸ்தலனாகிய பவுல் பாரம்பரியத்திலே மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறார். எனவே கர்த்தருடைய சபையை துன்பப்படுத்தக்கூடிய ஒரு மகனாக செயல்பட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை சந்திக்கிறார். சவுலே சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொன்னார். ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டான். நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்று சொன்னார். அந்த வார்த்தைக்கு உடனே அவன் கீழ்ப்படிந்து சத்தியத்தை ஏற்றுக்கொண்டான். நியாயப்பிரமாணத்தின்படி பக்தி வைராக்கியமாக இருந்த சவுல் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து தாமதம் இல்லாமல் அனனியா மூலமாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய சபையிலே பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவை அறியக்கூடிய அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்.
சத்தியத்தை நாம் எவ்விதமாக வாங்க முடியும்? நாம் பழைய பாரம்பரியங்களை விட்டுவிடும்போது நாம் சத்தியத்தை வாங்க முடியும். பாரம்பரியம் ஒருபோதும் நம்மை ரட்சிக்காது. உண்மையை அறிந்த ஒவ்வொருவரும் உண்மைக்கு செவி கொடுத்தாக வேண்டும். அந்த உண்மையை நாம் விலை கொடுத்து வாங்கியாக வேண்டும். நாம் தான் அதை வாங்க வேண்டும். நாம் தான் அதற்காக முயற்சி எடுக்க வேண்டும். அதை ஒருபோது நாம் விற்கக்கூடாது என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் அதை குறித்து நாம் தியானம் செய்யும்படியாக இருக்கிறோம். விற்காதே. அதே நீதிமொழிகள் 23:23 சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக சத்தியத்தை விற்பனை செய்கிறதிலே தீவிரமாக இருக்கிறார்கள். பிசினஸ்ல நல்ல வருவாயை கண்டவர்கள் இந்த சத்தியத்தையும் விற்பனை செய்யும்படியாக துணிந்து இறங்குகிறதை நாம் பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் சத்தியபரர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முழுவதும் சத்தியம் நிறைந்தவராக வெளிப்பட்டார். அவருடைய உபதேசம் சத்தியமாக இருக்கிறது. அவர் இலவசமாய் எல்லாவற்றையும் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் மனிதனுக்கு வேண்டிய எல்லாவற்றையுமே இலவசமாக கொடுத்திருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்காக இவைகளை கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு பெற்றோராவது தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே பெற்றெடுத்ததற்கு கூலி கேட்பானா? அந்த பிள்ளையை அதிகமாக நேசிப்பான். அவன் சம்பாத்தியம் எல்லாமே அந்த பிள்ளைக்காக என்று சொல்லுவான். பிதாவாகிய தேவன் நமக்காக சகலத்தையும் சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். அந்த சத்தியத்தை, அந்த உண்மையை நாம் சம்பாதிக்க வேண்டும். எனவே அதை நாம் விலை கொடுத்து வாங்க வேண்டும். அதை விற்பனை செய்யக்கூடாது. அல்லது விற்பனை செய்யக்கூடிய ஒரு பொருளும் அல்ல என்று பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று அனுப்பினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே அப்போஸ்தலர்களை பார்த்து, நீங்கள் உலகமெங்கும் கடந்து சென்று இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், பிரசங்கம் செய்யுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொல்லி அவர்களை உலகமெங்கும் அனுப்பினார் என்று பார்க்கிறோம். இந்த சத்தியத்தை ஆதி அப்போஸ்தலர்கள் சுமந்து கொண்டு உலகமெங்கும் கடந்து சென்றிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம் 42வது வசனத்துக்கு வரும்போது, அவர்கள் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். இங்கே கவனமாக பாருங்கள். தினந்தோறும் என்ற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். டெய்லி சொல்லப்பட வேண்டிய வசனம் எதுவென்றால் வேத வசனம், சத்தியம். இந்த சத்தியத்தை அவர்கள் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் சொன்னார்கள், வீடுகளிலேயும் சொன்னார்கள். அதை இடவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அன்றைக்கு இருந்த யூதர்களுக்கு இது குறிப்பாக சொல்லப்பட்டது. ஏனென்றால் முதலாவது அவருடைய வீட்டாருக்கு சுவிசேஷமானது அறிவிக்கப்பட்டது. அவர்களை அனுப்பும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு 10வது அதிகாரம் 7-8 வசனங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள், வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் என்றார். இந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு இலவசமாய் கொடுத்தார். ஆதி அப்போஸ்தலர்களுக்கு இந்த இலவசமாய் பெற்ற இந்த வார்த்தைகளை நீங்களும் போய் இலவசமாய் கொடுங்கள். போகையில் சொல்லுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். எத்தனையோ ராஜாக்களை கொண்டு தம்முடைய ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த தேவன் எல்லா ராஜ்யங்களையும் தள்ளிவிட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தை அங்கே ஏற்படுத்துகிறார். கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக வீட்டிலிருந்து ஆளுகை செய்யும்படியாக இந்த பூமிக்கு கடந்து வந்தார். அவர் ஆவிக்குரிய ராஜாவாக இன்று உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார். சபையின் தலைவராக இருக்கிறார். அவருடைய ஆளுகையின் கீழாக நாம் இருக்கிறோம்.
உலக பிரகாரமான ஒரு பூமிக்குரிய ஒரு ராஜாவை போல் அவர் இல்லை. ஆவிக்குரிய ராஜாவாக இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தை ஆளக்கூடிய ராஜாக்கள் பூமிக்குரிய அதிகாரத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அந்த ஆவிக்குரிய ராஜாவினுடைய சத்தியத்திற்கு நீங்களும் நானும் செவி கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்கிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தைகள் நமக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதை நாம் வாங்க வேண்டும். நம்முடைய முயற்சியானது இருக்க வேண்டும். நாம் எவ்வளவோ காரியங்களுக்கு நாம் செலவு செய்கிறோம். இந்த சத்தியத்தை நாம் வாங்க வேண்டும். திருமறை அதைத்தான் நமக்கு போதிக்கிறது. நம்முடைய சரீரத்துக்கு வேண்டிய காரியங்கள், எதிர்கால திட்டங்கள், இவைகளுக்கெல்லாம் நாம் தேவையானவற்றை நாம் வாங்குகின்றோம். ஆனால் சத்தியத்தை வாங்கினீர்களா? அந்த சத்தியம்தான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களை நித்தியத்திற்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த சத்தியத்தை வாங்குங்கள். அதை விற்க கூடாது என்று நாம் பார்த்தோம். மூன்றாவதாக, அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு என்று நீதிமொழிகள் 23:23 வாசிக்கிறோம். நாம் சத்தியத்தை வாங்கினதை போல ஞானத்தை வாங்க வேண்டும், உபதேசத்தை வாங்க வேண்டும், புத்தியையும் வாங்க வேண்டும். இந்த மூன்றுமே நமக்கு மிக தேவையான ஒன்றாக இருக்கிறது. இவைகளை நாம் வாங்க வேண்டும். இவைகள் எங்கே கிடைக்கும்? ஞானம் எங்கே கிடைக்கும்? ஞானம் விளையக்கூடிய இடம் எங்கே இருக்கிறது? பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 6வது வசனம், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். The Lord gives wisdom, out of his mouth comes knowledge and understanding. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இந்த ஞானம் வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஞானத்தை அவர்தான் தருகிறார். அன்பானவர்களே, எவ்வளவோ செலவழித்து பிள்ளைகளை படிக்க வைக்கின்றீர்கள். ஆனால் எதிர்காலத்திலே நீங்கள் செலவழித்தபடியாக அந்த பிள்ளைகள் வளர்ச்சி அடைந்து உங்களை மதிக்கக்கூடிய பிள்ளைகளாக, பெற்றோரை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளாக வளர்கின்றார்களா என்று நாம் பார்க்கும்போது சில பேரே அந்த விதமாக வளர்ச்சி அடைகிறார்கள். அநேகர் பெற்றோருக்கு விரோதமான காரியங்களிலே செயல்பட ஆரம்பித்து விடுகிறார்கள். எல்லாமே விரயமாய் போய்விடுகிறது. ஆனால் ஞானத்தை கொடுக்கக்கூடிய கர்த்தருடைய சமூகத்துக்கு அவர்களை வழிநடத்தினீர்களா? தேவ சமூகத்துக்கு அவர்களை வழிநடத்துங்கள். அவர்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் இந்த ஞானம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிறதாக இருக்கிறது. கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அறிவு வேறு எங்கேயும் கிடைக்காது, தேவ சமூகத்திலிருந்து வரும். புத்தியும் அங்கேதான் வரும். எனவே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் நாம் வாங்க வேண்டும் என்றால் தேவ சமூகத்திற்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள். பவுல் சொல்லுகிறார், என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பேசின அந்த ஞானம் எப்பேற்பட்ட ஞானமாக இருந்தது? அது மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாய் இருக்கவில்லை என்று பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகர் எப்படியாவது ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும், மனிதர்களை தன் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நயவசனம் உள்ள சில வசனங்களை அவர்கள் வெளியிடுகிறார்கள்.
அவர்கள் துணிந்து பேசவும் ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த விதமாக செய்யவில்லை. கர்த்தருடைய சுவிசேஷம் அந்த விதமாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியத்தை சத்தியமாகவே தான் சொல்லியாக வேண்டும். சத்தியத்தை சொல்லும்போது நாம் ஒருபோதும் அதை சாக்கு போக்கு சொல்லி புறம்பே தள்ளிவிடக் கூடாது. அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் அது நம்மை விடுதலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். சத்தியத்தை நாம் அறியாமல் ஒருபோதும் அதிலிருந்து நாம் விடுதலை அடையவே முடியாது. இந்த சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாக அவர் பேசவில்லை. ஏனென்றால் ஆவிக்குரிய வசனங்களே ஆவிக்குரிய பலத்தோடு கூட பேசினார் என்று நாம் அறிகிறோம். தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். ஞானவான்களுக்கு உபதேசம் பண்ணு, அவன் ஞானத்திலே தேறுவான். மூடன் ஞானத்தை அசட்டை செய்வான். இன்றைக்கு அநேக வேத வசனத்தை அசட்டை செய்கிறார்கள். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். பிசாசினுடைய உபதேசங்களுக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். அது நன்றாய் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, சத்தியம் சத்தியமாகவே இருக்கிறது. சத்தியம் ஒருபோதும் பொய்யுரையாது. சத்தியம் மனுமக்களை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திற்கு கடந்து வந்தது. சத்தியத்தை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் நித்தியமான அழிவுக்குள்ளாக நாம் தள்ளப்படுவோம். தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும்போது இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, இந்த உலக பிரகாரமான ஒரு ஞானத்தை நாங்கள் பேசவில்லை. இன்றைக்கு அதிகமாக உலக பிரகாரமான ஞானத்தை ஜனங்கள் விரும்புகிறார்கள். உயர்வான பதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், கை நிறைய சம்பாதிக்க வேண்டும், விசேஷ ஞானங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அறிவு வளர்ச்சி அடைய வேண்டும் என்று அதிகமாக பிரயாசம் கொள்கிறார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்பிரபஞ்சத்தினுடைய ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. எத்தனையோ விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், எத்தனையோ கண்டுபிடிப்புகள் இருக்கிறது, தலை சிறந்த தலைவர்கள் இருக்கிறார்கள், நிறைய புத்தகங்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த மனிதர்களைப் போல நாமும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று அவைகளை நாம் வாங்கி படிப்பதனாலே எந்த விதமான ஒரு பிரயோஜனமே கிடைக்கப் போவதில்லை. மாபெரும் அலெக்சாண்டர் கைகளை விரித்து வைக்க சொன்னார். அவருடைய மரண சரீரத்தை எடுத்துக்கொண்டு கடந்து செல்லும்போது அவர் ஒன்றுமே எடுத்துக்கொண்டு போகவில்லை. அவ்வளவு பெரிய ஒரு மாவீரன் அலெக்சாண்டர், கடைசியில் அவருடைய முடிவு எந்த விதமாக இருந்தது என்பதை எண்ணி பாருங்கள். பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். தேவன் ரகசியமாக வைத்திருந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியதான உபதேசம், அவருடைய சபையை பற்றியதான உபதேசம், அந்த சத்தியத்தை பற்றியதான உபதேசம் உலக தோற்றத்திற்கு முன்னே முன்குறித்திருந்தார். இயேசு கிறிஸ்துவை தேவ ஆட்டுக்குட்டியாக பாவிகளை ரட்சிக்கத்தக்கதாக அந்த ரகசியத்தை நாங்கள் பேசுகிறோம். தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது மறைக்கப்பட்டதாக இருந்தது, இப்பொழுது எல்லா ஜனங்களுக்கும் வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இயேசுவை அல்லாமல் நாம் பரலோகத்திற்கு செல்ல முடியாது, நித்திய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்று பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38 42 வசனங்கள். அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா?
எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். But one thing is needful, and Mary has chosen that good part which shall not be taken away from her. நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அன்பானவர்களே, இந்த மரியாதை போல நீங்கள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டீர்களா? சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியம் நம்மை ரட்சிக்கும்படியாக வீடு தேடி வந்திருக்கிறது. இங்கே பார்க்கிறோம், அவர்கள் பிரயாணமாக போகிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரியை பார்க்கிறார். அந்த ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். வாரும் ஆண்டவரே என்று அன்பாக ஏற்றுக்கொள்கிறாள். இயேசுவும் அங்கே கடந்து செல்கிறார். ஆனால் அந்த ஸ்திரீ ஏற்றுக்கொண்டால் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு நிறைய வேலை இருக்கிறது. ஒருவேளை அங்கே பாத்திரங்கள் நிறைய கழுவாமல் இருந்திருக்கலாம், துணிகள் துவைக்காமல் இருந்திருக்கலாம். அந்த வேலைகளை செய்து முடிக்க வேண்டும் என்று ஆவலோடு அதை செய்கிறாள். ஆனால் வந்திருப்பது யார்? ஆண்டவர் வந்திருக்கிறார். அவருடைய உபதேசம் அவர் வந்தபோதுதான் கிடைக்கும். அவர் உட்கார்ந்திருக்கிற அந்த சில மணி துணிகள் வேலைகளிலே அதை கேட்டால்தான் நமக்கு ஆசீர்வாதம். இதையெல்லாம் அறியாமல் வேலையிலே கவனமாக இருந்தாள். பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைகிறாள். வருத்தம் அடைந்து அவள் என்ன நினைக்கிறாள்? ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறாள், நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறாளே, அதை குறித்து உமக்கு கவலை இல்லையா ஆண்டவரே என்று கேட்கிறார். எனக்கு உதவி செய்ய முடியும், அவளுக்கு சொல்லும் என்று சொல்லுகிறாள். நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தனியா, அவளே அனுப்புங்க, உங்ககிட்ட உட்காந்துக்கிட்டு உங்க வாயை பார்த்து கொண்டிருக்கிறாள். ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். இயேசு அதற்கு என்ன சொல்லுகிறார்? பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அநேக காரியங்கள், இதெல்லாம் நினைச்சு நினைச்சு கலங்கி கொண்டிருக்கிறாய். ஆனால் தேவையானது ஒன்றுதான். என்ன? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். அந்த சத்தியத்தை உள்வாங்க வேண்டும். அந்த சத்தியம்தான் ஒரு மனுஷனை விடுதலையாக்கும். அன்பான சகோதரே, சகோதரியே, தொலைக்காட்சி நேயரே, இன்றைக்கு நீங்கள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த சத்தியத்தை நீங்கள் முதலாவது வாங்குங்கள், உள்வாங்குங்கள். அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியம் உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும், நீடிய பொறுமையை கொண்டு வரும். சகல நாளும் உங்களோடு கூட இருந்து அது உங்களை ஆசீர்வதிக்கும். நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக உங்களை வழிநடத்தும். அந்த சத்தியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வசனமாக இருக்கிறது. அவருடைய வசனமே சத்தியம் என்று பார்க்கிறோம். இந்த சத்தியத்தை வாங்குங்கள். உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சத்தியத்தை வாங்கி அதை விற்காது என்ற ஒரு உபதேசத்தை இன்றைய நாளிலே நாங்கள் கேட்டோம். நாங்கள் ஒவ்வொருவரும் சத்தியத்தை வாங்கி அந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, உண்மை உள்ளவர்களாக இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணி நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக கிரியை நடப்பிக்கத்தக்கதாக சகல சத்தியத்திற்குள்ளாக எங்களை வழிநடத்தியல்ல வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் வெளியேறு பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். Buy the truth and sell it not. God's word is the truth. Amen. சத்தியத்தை வாங்கி அதை விற்காதே. தேவனுடைய வார்த்தையே சத்தியம். ஆமென். Email address urgentandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.